கிட்ஸுக்கு கொடுக்க ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் ராகி லட்டு. ஸோ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் வந்து இப்போ ஒரு 2 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது நல்லா ரோஸ்ட் பண்ணி தோல் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் 1/2 கிலோ வெல்லத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 4-5 ஏலக்காய் போட்டுக்கலாம் தட்டி. அதுவே நல்லா கொதிக்க வச்சா போதும். வெல்லம் கரையிற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப பாகு பதம்லாம் வேண்டாம். பீனட் வந்து நல்லா வறுத்தாச்சு. ஸோ அதை நல்லா ஆற விட்டுட்டிங்கன்னா தோல் ஈஸியாக கலந்து வந்துடும். இப்போது 1 ஸ்பூன் நெய்யில் 3 கப் ராகி மாவு தான் நான் வந்து லோ ஃப்ளேமில் பொறுமையாக நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க. பீனட்டை தோல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் நட்ஸு தான். ஸோ பாதாம், முந்திரி, இப்போ நான் போகிறது வந்து சன்ஃப்ளவர் சீடு. இது கூடவே பம்கின் சீடும் சும்மா எல்லாமே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்திருக்கேன். ஃப்ளாக்ஸ் சீடு மட்டும் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. இதை அப்படியே நம்ம பீனட் கூட சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லாவே நீங்கள் பவுடர் பண்ணிடலாம். நீங்கள் சரியாக வறுக்காமல் சூடாக இருக்கும்போதே அரைச்சிங்கன்னா அது எண்ணெய் பதமாக வந்துடும், இறுக்கமாயிடும், டைட் ஆகிடும். ஸோ நீங்கள் நல்லா ஆற விட்டு நல்லா வறுத்துருந்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொரப்பான பவுடராக வரும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய்யில் நான் 2 தேங்காவை இந்த மாதிரி கீறி எடுத்திருக்கேன். ஸோ இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் லோ ஃப்ளேமில் தான் நீங்கள் எல்லாமே பண்ணணும். ஹை ஃப்ளேம் பண்ணிங்கன்னா கருகி போயிடும். அதை மறுபடியும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுடரையாக எடுத்துகிட்டு மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். தேங்காவை மட்டும். தேங்காய் வந்து பச்சைத்தன்மை இருந்துச்சுன்னா சீக்கிரமாக லட்டு வந்து கெட்டு போயிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த நட்ஸில் 2 கரண்டியும் தேங்காய் துருவலில் 2 கரண்டியும் சேர்த்து ராகி மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம நல்லா கொதிக்க வச்ச வெள்ளைப்பாகு ஒரு டைம் வடிகட்டுறதா இருந்தால் வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 3 கரண்டி ஊற்றி நல்லா இந்த மாதிரி சூடாக இருக்கும் போதே உருண்டை பிடிச்சிங்கன்னா சூப்பராக நமக்கு ஹெல்த்தியான ராகி லட்டு ரெடி. கிட்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம், மார்னிங் 11 மணிக்கும் கொடுக்கலாம். ஒரு டைம் ட்ரை பண்ணி